வினா இலக்கம் 26. அட்டைத்தாளில் வெட்டியெடுக்கப்பட்ட ஏ பி சி என்னும் மூன்று வட்டங்களை ஒன்றன் மீது ஒன்றை வைக்கும் போது தோன்றும் உரு என்று கேட்கப்பட்டுள்ளது. இப்போ ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்க தோன்ற உரு. இதுல முதலாவது விடைய பார்ப்போம். ஏக்கு மேல என்ன செய்ய வேண்டாம், சியை வச்சு போட்டு பியை வச்சிருக்கீங்க. அப்ப சி தெரியாதானே. ஆகவே மற்ற ஏயில உள்ள புள்ளிகள் பியில உள்ள புள்ளிகள் எல்லாம் சரியா வந்திருக்கு. ஆகவே முதலாவது விடை சரியாக வரும். இரண்டாவது ஏன் வராதுன்னு சொன்னா, இந்த நடுவுல உள்ள புள்ளி சிக்கு மேல உள்ள இந்த புள்ளியும் பியில இந்த புள்ளியும் சரியாக இந்த இடத்தில் வரும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது. ஆகவே இரண்டாவது விடை வராது. மூன்றாவது விடையில மேல பெரிய வட்டத்துல இருக்கிற இந்த புள்ளி இதுல வரவில்லை. ஆகவே மூன்றாவது விடையும் வராது. சரியான விடை முதலாவது காணப்படும். வினா இலக்கம் 27. ஏ பி சி டி என்னும் நான்கு விலங்குகளும் நீந்தக்கூடியவை, பறக்கக்கூடியவை, தரையில் ஓடக்கூடியவை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவை நீந்தும் வேகத்துக்கு ஏற்ப ஒரு ஓடல்ல தந்திருக்கணும். முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம் இடங்கள் என்றவாறு ஏறு வரிசைப்படுத்த முடியும். இதை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, இதை ஏறு வரிசைப்படுத்தலாமா? இந்த மூன்று செயற்பாடுகளின் போது ஏனைய விலங்குகளை விட விரைவாகவோ அல்லது மெதுவாகவோ இயங்க முடியாத விலங்கு எது என்று கேட்கப்பட்டுள்ளது. இதை நாங்கள் ஏறு வரிசைப்படுத்துவோம். முதல் நீந்தும் வேகத்துக்கு ஏற்ப ஏறு வரிசைப்படுத்தினோம் என்று சொன்னோம். சரியோ, ஏறு வரிசைப்படுத்துறது என்னென்னு வரும், குறைஞ்சதுலேருந்து கூடிக்கொண்டு போகும். அப்ப இதை நாங்கள் ஏறு வரிசைப்படுத்தினோம்னு சொன்னா, நாங்கள் நீந்தும் வேகத்துல இருக்கிறத ஏறு வரிசைப்படுத்தினோம்னு சொன்னா டி சி பி ஏ, அடுத்தது சி பி டி ஏ, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சி சாரி ஏ டி பி சி. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு முதலாவதுலேயும் இறுதியிலையும் வராத எழுத்தை தான் கேட்டேன். சரியோ, அந்த விலங்கைத்தான் கேட்டது. முதலாவதுலேயும் கடைசியிலையும் வராத ஒரு விலங்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏ வந்திருக்கு, முதலாவது வந்திருக்கு. அதே மாதிரி சி கடைசியிலே வந்திருக்கு. இதுல வராத விலங்கு பியாக காணப்படும். ஆகவே மூன்றாவது விடையாக காணப்படும். அடுத்த வினா போகும். வினா இலக்கம் 28 பார்ப்போம். காவலன் பாவலன் ஆகிய இரு சகோதரர்களும் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் பாடசாலையில் கல்வி கற்கின்றனர். சரியோ, காவலன் மற்றது பாவலன் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் பாடசாலைன்னு தூரம். சரியா, அப்ப இதை வீடு, இது பாடசாலைன்னு போடுவோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா காவலன் மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்திலே, காவலன் ஒரு மணித்தியாலத்துல 4 கிலோமீட்டர் வேகத்துல நடக்கிறார். அதே மாதிரி பாவலன் மணித்தியாலத்துல 3 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கிறார். எனின் அவர்கள் பாடசாலை சென்றடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரங்களுக்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? இவர் காவலன் ஒரு மணித்தியாலத்துல 4 கிலோமீட்டர் நடக்கிறார். அவர் 2 கிலோமீட்டருக்கு எவ்வளவு நேரம் எடுக்க போகுதுன்னா 30 நிமிடங்களாக இருக்கு. 4 கிலோமீட்டருக்கு ஒரு மணித்தியாலம் சொன்னா பாடசாலை 2 கிலோமீட்டர் தானே தூரம். இது நிறவாசி நேரம் 30 நிமிடமா. காவலனுக்கு எடுக்கிற நேரம் 30 நிமிடம். இவரு பாத்தீங்கன்னு சொன்னா பாவலன் ஒரு மணித்தியாலத்துல 3 கிலோமீட்டர் நடப்பார். சரியோ, அப்ப இதை நாங்க நிமிடத்துக்கு மாற்றுவோம். 60 நிமிடம் 3 கிலோமீட்டர். இப்ப நாங்க இதை 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னு சொன்னா இதை 3ஆல் பிரிச்சா 20 நிமிடம் வரும். இவருக்கு 2 கிலோமீட்டருக்கு எவ்வளவு நேரம் எடுக்க போகுது? பாவலனுக்கு 40 நிமிடம் எடுக்க போகுது. பாவலனுக்கு 40 நிமிடம், காவலனுக்கு 30 நிமிடம். அப்ப இந்த நேரங்களுக்கு இடையிலான வித்தியாசம் தான் கேட்டது. ஆகவே 10 நிமிடமாக இருக்கு. மூன்றாவது விடையாக காணப்படும்.
வினா இலக்கம் 29. ஏபிசி பாத்திரங்களில் நீர் உள்ளது. சரியோ? அப்ப ஏ பி சி பாத்திரங்கள்ல நீர் உள்ளதாம். ஏ கொள்ளும் நீரின் அளவின் 5/3 பி கொள்ளும். இப்ப எங்களுக்கு ஏயின் நீரின் அளவு எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா எங்களுக்கு அஞ்சால பிரிக்கக்கூடிய மாதிரி இருந்தா சரி. இப்போ நாங்கள் சும்மா போடுவோம் 10. ஏயின் நீரின் அளவு 10. இந்த 10 5/3 வந்து பி கொள்ளுமா? இது நாங்கள் அஞ்சால பிரிச்சு 2ஆல பிரிக்கணும்டா பிக்கு 6 வரும். பி கொள்ளும் நீரின் அளவில் 1/3 சீர்கொள்ளும். இப்போ பிக்கு 6 வந்ததானே, அப்ப இதை நாங்கள் 3 மேல் ஒன்றால பெருக்குவோம். இதை பிரிச்சோம்னா 2. அப்ப சிக்கு 2. ஏக்கு 10, பிக்கு 6, சிக்கு 2. சரி, முதலாவடைய பாவம். பாத்திரம் பியும் சியும் கொள்ளும் நீரின் அளவின் கூட்டுத்தொகையானது. பியும் சியும் அவ்வளவு 8. கூட்டுத்தொகையின் அளவானது பாத்திரம் ஏ கொள்ளும் நீரின் அளவுக்கு சமனா? அப்படியோ இல்லை. ஏன்னா ஏ 10 இங்க 8. ஆகவே அந்த விடை வராது. முதலாவது விடை நாங்கள் தெரிவு செய்ய முடியாது. சரியோ? இரண்டாவது விடை பார்ப்போம். பாத்திரம் ஏ கொள்ளும் நீரினதும் சி கொள்ளும் நீரினதும். சரியா? அப்ப ஏ வந்து 10, சி வந்து 2. அப்ப 2 12. நீரினதும் மொத்த அளவானது பாத்திரம் பி கொள்ளும் நீரின் பாத்திரம் பியின் 2 மடங்கு ஆகும். அப்ப பி 2ஆல பெருக்கினீங்கன்னா 12 வருது. ஆகவே சரியான விட இரண்டாவதாக காணப்படும். வினா இலக்கம் 30. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பிள்ளைகளுள் கீதா தனக்கு ஓர் அண்ணாவும். சரியோ? இப்போ ஒரே குடும்பத்துல 4 பிள்ளைகளாம். கீதா வந்து தனக்கு ஒரு அண்ணாவாம். 2 தம்பியும் உள்ளனர் என்றார். கரண் கரண் சொல்றான் எனக்கு ஒரு அக்கா இருக்கா. சரியோ? ஒரு அண்ணாவும் இருக்கா. சரியோ? கரண் சொல்றான் தனக்கு ஒரு அக்காவும் இருக்கு, ஒரு அண்ணாவும் இருக்கு. இப்போ குடும்பத்துல 4 பேருன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்ப இவருக்கு ஒரு தம்பி இருக்கும். பாப்போம். நிமலன் சொல்றான் தனக்கு ஒரு தங்கை இருக்காம். சரியோ? 2 தம்பி மேரும் இருக்காம். 2 தம்பி மேரும் இருக்காம். இவர் வந்து மூத்தவரா இருக்க போறார். சரியோ? இவர் வந்து மூத்தவரா இருக்க போறார். சரியோ? இவரான் மூத்தவர். அப்ப இவருக்கு வந்து 2 தம்பி இருக்கும். சரியோ? இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல அமலன் என்பவர், இதுல அமலனை பற்றி தான் சொல்லவே படையில. இப்ப இவர் அமலன் வந்து மூத்த பிள்ளையா இருக்கலாம். ஏன்னா நிமலன் வந்து 2 தம்பி இருக்குன்னு சொன்னபடியே அமலன் வந்து மூத்த பிள்ளையா இருக்க மாட்டார். அது 2ஆவது இளைய ஆண் பிள்ளையாவர். 3வது 2வது உள்ள ஆண் பிள்ளையாவர். அப்படியும் பெற மாட்டார். ஏன்னு சொன்னா கரண் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் இருக்கு. சரி, அப்ப இதுக்கு சரியான விடை 2வது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 31. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் தரப்பட்டுள்ளது. மேலே குறியீடுகளுக்கு வழங்கப்பட்ட இலக்கங்களுக்கு ஏற்ப இந்த குறியீடுகள் குறிக்கும் 2 எண்களும் அமையும். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து இதை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா 4 எடுக்கலாம். சரியோ? 4 எடுக்கலாம். இதை வந்து நாங்க என்ன செய்யலாம்? இதை நாங்கள் இந்த 0 எடுக்கலாம். இதை நாங்க என்ன செய்யலாம் சொன்னா 1 எடுக்கலாம். அப்போ முதலாவது இலக்கம் 401 எடுக்கலாம். சரியா? 2வது இலக்கத்தை பார்ப்போம். ஒரு இலக்கம் 401. 2வது இலக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இவ்வளத்தையும் என்ன செய்யலாம்னு சொன்னா இவ்வளத்தையுமே இவ்வளத்தையும் என்ன செய்யலாம்னு சொன்னா இலக்கம் 5 எடுக்கலாம். இந்த 2ஐயும் என்ன செய்யலாம்? 1 எடுக்கலாம். அது 2வது இலக்கம் 51. அது சரியான விடை 3வது விடையாக காணப்படும். இலக்கம் 32. A, B ஆகிய தராசுகள் காட்டும் நிறையை கொண்டு
தராசு சியில் உள்ள தட்டில் வெற்றிடத்தில் வர வேண்டிய இரண்டு உருக்களும் அவை. சரியோ? இப்ப இதுல பார்ப்போம். இதுல சொல்லியிருக்கணும் ஒரு முக்கோணமும் ஒரு வட்டமும் ரெண்டு வட்டத்துக்கும் ஒரு செவ்வகத்துக்கும் சமனா இருக்காம். சரியோ? இதுல நாங்கள் ஒரு வட்டத்தை வட்டினா இங்காலையும் ஒரு வட்டத்தை வெட்டலாம். அப்போ ஒரு முக்கோணத்துக்கு வந்து ஒரு செவ்வகம் ஒரு வட்டமும் சமன். சரியோ? ஒரு முக்கோணத்துக்கு வந்து ஒரு செவ்வகமும் வட்டமும் சமன்டா இந்த முக்கோணத்துக்கு பதிலாக நாங்கள் ஒரு செவ்வகத்தையும் வட்டத்தையும் போடலாம். இதுல வேற கொஞ்சம் எல்லாம் வட்டம் தான் இருக்கு. அப்போ இதுல நாங்கள் இங்க ஒரு வட்டம் இங்க ஒரு வட்டத்தை வெட்டினோம்னு சொன்னா ஒரு செவ்வகத்துக்கு 4 வட்டம் வந்து வரும். ஆகவே இங்க செவ்வகம் மட்டும் தரப்பட்டுள்ளது. ஆகவே இதுல வர வேண்டியது 4 வட்டம். சரியான விடை இரண்டாவதாக காணப்படும்.